வணக்கம். நம்ம ஊர்ல நிறைய கோவில்களுக்கு ரொம்ப சுலபமா போயிடலாம். ஆனா சில இடங்களுக்கு போறதுக்கு நாம தகுதி உள்ளவங்களா இருக்கணும், அதை நாம சம்பாதிக்கணும். இன்னைக்கு நாம பார்க்க போற ருத்ரநாத் அப்படிப்பட்ட ஒரு இடம்தான். இது வெறும் கோவில் இல்ல, அது ஒரு அனுபவம், ஒரு பயணம். அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? சிவனோட மிக முக்கியமான கோவில்கள்ல ஒண்ணு ஏன் இப்படி யாருக்கும் தெரியாம இமயமலைக்கு நடுவுல ஒளிச்சு வச்ச மாதிரி இருக்கு? வாங்க, இந்த மர்மத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். மத்த கோவில்களுக்கு போற மாதிரி நினைச்சிடாதீங்க. கார்லயோ பஸ்லயோ சட்டுன்னு போயிட முடியாது. கர்வால் இமயமலையோட ஆழத்துல இருக்கு இந்த ருத்ரநாத். இங்க போகணும்னா நம்ம உடலாலையும் மனசாலையும் ரொம்ப கஷ்டப்படணும். இது ஒரு உண்மையான பக்தி யாத்திரை. இந்த கோவிலோட உண்மையான மகத்துவத்தை புரிஞ்சுக்க நாம அதோட கதைக்குள்ள போகணும். வாங்க, இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு டைம் டிராவல் பண்ணலாம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி மகாபாரத காலத்துக்கு போகலாம். குருக்ஷேத்திர போர்ல சொந்தக்காரங்களையே கொன்னுட்டோமேனோ ஒரு பெரிய பாவ உணர்ச்சியில இருந்தாங்க பாண்டவர்கள். அதிலிருந்து விடுபட சிவபெருமானோட ஆசீர்வாதம் வாங்கணும்னு தேடி போறாங்க. ஆனா சிவனும் அவங்கள பார்க்கவே விரும்பாம அவங்கள விட்டு விலகி போயிட்டே இருக்காரு. பாண்டவர்களோட பக்திய சோதிக்க நினைச்ச சிவபெருமான் ஒரு காளை மாடு ரூபத்துல மாறி இமயமலையில போய் ஒளிஞ்சிக்கிறாரு. பீமன் எப்படியோ அந்த காளைய கண்டுபிடிச்சு அதோட வாளை பிடிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அந்த காளை பூமிக்குள்ளேயே மறைஞ்சு போயிடுது. ஆனா ஒரு ஆச்சரியம், அதோட உடல் பாகங்கள் மட்டும் 5 அழகழக இடங்கள்ல வெளிப்படுது. இந்த 5 இடங்களை தான் நம்ம பஞ்ச கேதாரங்கள்னு சொல்றோம். இப்போ இந்த டேபிள பாருங்க. இதுல ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 5 கோவில்கள்ல ருத்ரநாத் எதை குறிக்குதுன்னா சிவபெருமானோட முகத்தை. யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புல நம்மளோட அடையாளம், நம்மளோட உணர்ச்சிகள், நம்ம குணம் எல்லாத்தையும் காட்டுறது நம்ம முகம்தானே. அதனாலதான் ருத்ரநாத்தை சிவபெருமானோட ரொம்பவே நெருக்கமான ஒரு பர்சனல் வடிவமா பக்தர்கள் பாக்குறாங்க. சரி, இப்போ கதை போதும். வாங்க நிஜ உலகத்துக்கு வருவோம். எதுக்காக இந்த கோவிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா எப்படி போறது? அதுதான் இங்க அசல் விஷயமே. இது சாதாரண பயணம் இல்ல, ஒரு பெரிய சவால். முதலே சொல்லிடுறேன், இங்க போறதுக்கு சுலபமான வழியே கிடையாது. பொதுவா எல்லாரும் சாகர் கிராமத்திலிருந்து தான் ட்ரெக்கிங் ஆரம்பிப்பாங்க. இது கிட்டத்தட்ட 20லிருந்து 23 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அதுவும் செங்குத்தான மலைப்பாதை. நீங்க எந்த வழியில போனாலும் சரி, இது உங்க உடம்பையும் சரி மனசையும் சரி ஒரு வழி பண்ணிடும். அந்த அளவுக்கு ஒரு கடினமான பயணம். நீங்க இந்த ட்ரெக்கிங் போக பிளான் பண்றீங்கன்னா இந்த விஷயங்களை கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க. இது ஒன்னும் ஜாலியான பிக்னிக் இல்ல. இமயமலையோட வெதர் எப்படி மாறும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்புறம் அவ்வளோ உயரத்துக்கு உங்க உடம்பு பழகணும். அதுக்கு பேரு ஆக்லிமடைசேஷன். இது ரொம்ப முக்கியம். சரியான தயாரி இல்லாம போனீங்கன்னா அது ரொம்ப ஆபத்து. இந்த ஒரு வரி இந்த பயணத்தோட மொத்த அர்த்தத்தையும் சொல்லுது. இது வெறும் உங்க உடம்போட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ற பயணம் மட்டும் இல்ல. இது நம்மளோட நான்கிற அகங்காரத்தை தூக்கி போட்டுட்டு அந்த இயற்கைக்கும் அந்த இறைவனுக்கும் முழுசா சரணடைறதுக்கான ஒரு வாய்ப்பு. எத்தனையோ மணி நேரம் அவ்ளோ கஷ்டப்பட்டு மலை ஏறி இப்போ நாம நம்ம இலக்க அடைஞ்சிட்டோம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க இந்த ருத்ரநாத் கோவிலோட வாசல்ல நிக்கிறீங்க. நம்ம நிக்கிற இந்த இடம் கடல் மட்டத்துல இருந்து சுமார் 3600 மீட்டர் உயரத்துல இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 12,000 அடி. இங்க காத்து ரொம்ப லேசா இருக்கும். உங்கள சுத்தி இமயமலையோட பிரம்மாண்டமான சிகரங்கள், உங்க காலுக்கு கீழே மேக கூட்டங்கள் மிதந்து போறத நீங்க பார்க்கலாம். அந்த ஃபீல் இருக்கே, அற்புதம். உண்மைய சொல்லணும்னா இந்த இடத்த வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. சுத்தி பார்த்தா கண்ணு கேட்டுன தூரம் வரைக்கும் மலைகள், பச்சை பசேல்னு புல்வெளிகள், விதவிதமான பூக்கள் பூத்திருக்கிற காடுகள், மனுஷங்களோட சத்தமே இல்லாத ஒரு தனிமையான தெய்வீகமான உலகம் அது. இப்போதான் அசல் விஷயத்துக்கே வர்றோம். இங்க இருக்கிற சிவன் சிலை எந்த சிற்பியும் செதுக்குனதில்ல. இயற்கையாவே ஒரு பாறையில சிவனோட முகம் அப்படியே உருவாகியிருக்கு. இததான் சுயம்புன்னு சொல்வாங்க. அதாவது தானா தோன்றியது. இதுதான் இந்த கோவிலுக்கு ஒரு அலாதியான சக்தியை கொடுக்குது. இந்த கோவில் கிட்டத்தட்ட 1000 வருஷமா இங்க இருக்கு. ஆனா பெரிய அலங்காரமோ ஆடம்பரமோ எதுவுமே இருக்காது. இமயமலையோட கடுமையான காலநிலையை தாங்கணுங்கிறதுக்காகவே ரொம்ப எளிமையா ஆனா உறுதியான கல் பலகைகளால கட்டியிருக்காங்க. ஒரு விதத்துல இவ்ளோ தனியா இருக்கிறதுனாலதான் அதோட பழமை இன்னிக்கும் பாதுகாக்கப்பட்டு வருது. ஓகே, இப்போ நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் வச்சு இந்த பயணத்தோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நம்ம போற மத்த கோயில்கள்ல கூட்டம் சத்தம் நீ இருக்கும். ஆனா ருத்ரநாத்ல ஒரு ஆழமான அமைதி இருக்கும். அங்க போறவங்க சொல்றாங்க, அந்த அமைதிக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்கிறத உணர முடியுதுன்னு. தவம் பண்ண நம்மள நாமளே புரிஞ்சிக்க இது ஒரு சரியான இடம்.
இந்த இடத்தோட முக்கியத்துவத்தை நாம 4 அலகல கண்ணோட்டத்துல பார்க்கலாம். முதல்ல ஒரு ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்டுக்கு இது பல நூற்றாண்டுகளா எந்த மாற்றமும் இல்லாம பாதுகாக்கப்பட்டு வர்ற ஒரு பழங்கால பொக்கிஷம். ரெண்டாவதா ஒரு அட்வென்ச்சர் விரும்பிக்க இதே இயற்கையோட அழக ரசிச்சுக்கிட்டே தங்களோட லிமிட்ஸை டெஸ்ட் பண்ற ஒரு சூப்பரான ட்ரெக்கிங். மூணாவதா ஒரு ஜியாகிரஃபி தெரிஞ்சவங்களுக்கு இந்த இடம் ஏன் இவ்ளோ தனியா இருக்குங்கிறதுல ஒரு அர்த்தம் தெரியும். சிவனோட அந்த துறவற இயல்பு, அந்த தனிமை, அதுக்கேத்த மாதிரியே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட புவியியல் அமைப்பே அதோட ஆன்மீக அடையாளத்துக்கு இன்னும் பலம் கொடுக்குது. கடைசியா 4வதா ஒரு பக்தருக்கு இது சிவபெருமான அவரோட ரொம்பவே அந்தரங்கமான அமைதியான தியான நிலையில பார்க்குற ஒரு வாய்ப்பு. இது சாமி கிட்ட நேரடியா பேசுற மாதிரி ஒரு அனுபவம். கடைசியா நம்ம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு வர்றோம். இந்த ருத்ரநாத் பயணத்துல உண்மையான பரிசு எது? கஷ்டப்பட்டு அந்த கோவிலை அடையறதா, இல்ல அந்த கோவிலை அடையறதுக்காக நம்ம போறோமே ஒரு பயணம், நம்மள நாமளே புரிஞ்சுக்க உதவுற அந்த பயணமா? இதுக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.